ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்டாக் பற்றின ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். டிக்டாக் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு அது ரத்தத்துக்குள்ளே ஊடுருவி இருக்குது. அந்த அளவுக்கு டிக்டாக் நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. 5 வயசு குழந்தை சாப்பிடணுனாலும் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்துட்டு தான் சாப்பிடுது. 80 வயசு தாத்தா மாத்திரை குடிக்கணும்னாலும் டிக்டாக் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாரு. அதுபோல் டிக்டாக்ங்கிறது நம்மளோட பிரிக்க முடியாத விஷயம் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது டிக்டாக் பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு பிடிச்ச கிரியேட்டர் ஒரு செம்ம வீடியோ போட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. யார்ட்டையா சொல்லி ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்மளோட ஸ்டேட்டஸை செட் பண்ணுவோம், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் போடுவோம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். அது போல் போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியோட போடும் ஒரு வாட்டர் மார்க் வரும். அது பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படிலாம் காட்டிட்டு இருக்கும்ல, அது நம்ம கொஞ்சம் பார்க்கும்போதே கடுப்பாகும். ஏன்டா அதெல்லாம் வருது, நீட்டாக அந்த வீடியோ மட்டும் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படி தோணும்ல. அப்படி தோன்றப்போ நீங்கள் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காண்டி நான் வெறித்தனமாக அப்லோட் பண்ணிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோ முடிவில் எப்படி ஒரு டிக்டாக் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் சூப்பராக ஹெச்டி குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ரீடேரக்ட் ஆகும். அந்த ஆப் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நான் எழுதியிருப்பேன். அங்கே நீங்கள் படிச்சு பார்க்கலாம். இல்லைனா கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப் பேஜை, அதாவது ப்ளே ஸ்டோர் பேஜை நீங்கள் அடையலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிக்டாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் ஒரு வீடியோ ஷோ ஆகுது. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண உடனே இது போல் எனக்கு நிறையா ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஒரு 2 காலம் இருக்குல்ல, ஷேர் டூ அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அந்த ஆப்குள்ளே ஓப்பன் ஆகிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக்டாக் டவுன்லோடர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆப்போட நேம். உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். சில அலோஸ்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதான் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய லிங்க்கை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் ஹெச்டி தரத்தில் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். செம்மையாக டிக்டாக் வித்தவுட் வாட்டர் மார்க்கில் டிக்டாக் வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே சேவ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கட்டத்தில் இல்லை ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம், நெட் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச டிக்டாக் வீடியோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கும் போது நீங்கள் வரிசையாக அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிக்டாக்ல போய்ட்டு நம்ம லைக் போட்ட வீடியோலாம் தேடி தேடி பார்க்குறது எவ்வளோ காண்டாகும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். நான் டிக்டாக் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி கேலரி ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கியர் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கியர் ஐக்கான். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிக்டாக்ல காப்பி லிங்க் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு செம்மையான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆப் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இன்றைக்கி இந்த ஆப் பற்றி நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் தேடி இருக்கேன், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது ஏதாவது ஒரு செம்மையான ஆப் கிடைக்குமானே. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தா அந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்து தெரியும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் போடக்கூடிய எல்லா வீடியோட அப்டேட்டும் கூட கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் கான்டெக்ட் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் நான் எப்போயுமே வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.